அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்ட் எபிசோட் 71லேருந்து 73 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, இந்த மார்ஷல் ஆர்டர் டெம்பிள்லேருந்து வந்து மறுபடியும் அடி வாங்கிட்டு போயிருப்பாங்க. அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ராஜாவை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ ராஜா கிட்ட வந்து இவனை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காராம். ராஜா வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாராம். ஸோ இவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் இன்னொருத்தன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ வேணும்னா இந்த மார்ஷல் காட் டெம்பிள் திரும்ப போயிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அவனுங்க திரும்ப வருவானுங்க, நம்மளால் சமாளிக்க முடியாது, அவங்கள மாதிரி பெரிய ஆட்கள் உதவி இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக, அவன் வந்தானா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் கிட்ட வேறு சில்வர் டோக்கன் இருக்குது, அவனை எதிர்த்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ ராஜாக்கு பயங்கர கோவம். இங்கே பார், இவன் வந்து என் கண்ட்ரியோட ஹீரோ, சரியா? என்னால் இவனை கூட ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ உனக்கு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோயேன், நீ பேலஸ்லேருந்து வெளியில் போயிட்டு மக்களோட நார்மல் பர்சனாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த பெரிய பையன் என்ன பண்ணுறான்னா சமாதானப்படுத்தி ஹீரோ கிட்ட சாரி அப்படிங்கிறத கேட்குறான். அவருமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஓப்பனாக பேசினதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறான்ப்பா. அந்த ஒரு இடத்துல ஃபயர் எனர்ஜி அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கான். இவன் இந்த இடத்த விடமாட்டான் போல தெரியுது. அவன் பாட்டுக்கு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பறவை கூட உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும்ல, பக்கி நல்லா தூங்கிட்டு இருக்கு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கான். இது எந்திரிச்சு கேட்குது, அடா பாவி 2 நாளில் எத்தனை லெவல்ரா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதான் அவன் சொல்கிறான், நீயும் ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக உன்னாலேயும் மேலே வர முடியும், நீ தான் நல்லா தூங்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறான். இப்போ மேலே ஒரு குரல் கேட்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா அம்மான்னு சொல்லிட்டு யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. ஷாஷாவை தான் கத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த மருத்துவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கான், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மருந்தும் வேலை செய்யலை, ஒன்றும் வேலை செய்யலை, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். வேறு எதனா வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் அப்போவே சொன்னேன் இந்த மாதிரி வாட்டர் ஆஃப் லைஃப் கொண்டு வாங்கன்னு, நீங்கள் வந்து கொண்டு வரலையே அப்படிங்கிறான். ஸோ வாட்டர் ஆஃப் லைஃப்னு சொன்ன உடனே இந்த சீனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லின்ஃபங் ஞாபகம் தான் வருது. இல்லை நான் போய் லின்ஃபங் கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏம்மா வாட்டர் ஆஃப் லைஃப்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சாகிற நிலமில் இருக்க ஒருத்தரை கூட அது உயிரோட எழுப்பிடும், அப்படிப்பட்ட ஒரு வேல்யூபிள் திங் அவன் கொடுப்பானான்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் நடந்து போய்கிட்டே இருக்காரு. நம்மளால் வந்து கதவு திறக்க அவன் போய் மூஞ்சில் முட்டை கரெக்டாக இருக்குது. லின்ஃபங் என்ன சொல்கிறான், மனுஷங்க உயிரோட வாட்டர் ஆஃப் லைஃப் ஒன்றும் எனக்கு பெருசு கிடையாது, நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே நடந்து போய் அவங்களோட கண்டிஷன் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறான். கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு மருந்து கலக்கி வச்சிருப்பார் இல்லையா, அதை எடுத்து மோந்து பார்க்குறான். அதான் அவன் சொல்கிறான், இவங்களோட இந்த நிலைமைக்கு காரணமே இந்த மருந்து தான் அப்படிங்கிறான். அதாவது அவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் அப்படிங்கிறது இருக்குது, அதனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு. ஆனால் இது வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அதை வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரி பண்ணும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாய்சன் வந்து என்ன ஆகும்னா பயங்கர ஸ்ட்ராங்காக மாறி ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு லெவலுக்கு போய் விட்டுரும். ஸோ இவர் தப்பான மருந்தை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்ஃபங் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா போன் வரைக்கும் போயிடுச்சான். இதை சொன்ன உடனே அவர் வந்து கொந்தளிக்கிறார். உனக்கு தெரியுமா, உனக்கு நான் வந்து கரெக்டான மருந்தாக கொடுத்தேன், அந்த பாய்சன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் என்ன பண்ணுறது? சரி இவ்வளோ பேசுகிறல்ல, உன்னால் க்யூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறான். லின்ஃபங் என்ன சொல்கிறான், எனக்கு வாட்டர் ஆஃப் லைஃப் கூட தேவை கிடையாது, நான் ஈஸியாக க்யூர் பண்ணிவிடுவேன்றான். எங்கே க்யூர் பண்ணி காட்டு அப்படின்னோடனே அவன் ஒரு லிஸ்ட் ஆஃப் மருந்து அப்படிங்கிறத எழுதி கொடுக்குறான். இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, அந்த டாக்டர் பேசலாம் கேட்காதீங்க, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த மனுஷன் பார்க்குறாரு, நீ மட்டும் க்யூர் பண்ணிட்டேன்னா நான் என் வேலையை விட்டுறேன்டா அப்படிங்கிறாரு. இப்போது இந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கிட்டு இவன் வெளியில் போகிறான். வெளியில் போனால் இன்னொருத்தன் வரான். அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, நான் வந்து என் தாத்தா கிட்ட பேசினேன், சரியா? உங்களோட அம்மாவை வந்து எப்படியாவது க்யூர் பண்ணிடலாம், ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்று, லின்ஃபங்கை வந்து இங்கேருந்து வெளியில் துரத்தணும், நீ அதை மட்டும் பண்ணிட்டேன்னா தாத்தா கிட்ட சொல்லி உங்கள் அம்மாவை க்யூர் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறான். இவன் யோசிக்கிறான், லின்ஃபங் வந்து என்னை பல முறை காப்பாற்றிருக்கான், அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவன் எங்கள் அம்மாவை காப்பாற்றுவான், ஒன்றும் தேவையில்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான். இப்போ வந்தவன் அவனை யாரும் வெத்தலை பார்க்க வச்சுலாம் அழைக்கல. அவன் என்ன சொல்கிறான், பார் இப்படியே பண்ணி நீ உங்கள் அம்மாவை கொல்ல போகிற அப்படிங்கிறான். இந்த மாதிரி கேரக்டர் நம்ம ஊர்லேயே நிறைய சுற்றுதுங்க, பார்த்தா மூக்கு மேலே ஒன்று குத்திருங்க. இப்போ இவனுங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹெர்ப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. லின்ஃபங் வந்து அவங்க பெரிய பாத்திரம் அப்படிங்கிறத வச்சிருக்கான், எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போடுறான். ஸோ அந்த பிரின்ஸ் என்ன கேட்குறாரு, பிரின்ஸோட பையன் என்ன கேட்குறான், எப்பா மெடிசன் பாயில் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, நான் மெடிசன் பாயில் பண்ணுறேன்னு யார் சொன்னது உனக்கு அப்படின்றான். என்ன பண்ணுறான், அந்த ஃபீனிக்ஸ் ஃபயர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த ஃபர்னஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக்குறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை எடுத்து அதுக்குள்ளே உட்கார வைக்க சொல்கிறான். இவனா கத்துறான் அந்த மருத்துவர், கொலை பண்ண போகிறான், இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கீங்களா, அவனை வெளில கூட்டு போய் அவன் தலையை வெட்டுங்கயா அப்படிங்கிறான். லின்ஃபங் என்ன சொல்கிறான்னா, இந்த மெடிசன் பாத் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த 30% ஆஃப் த பாய்சனை உடம்புலேருந்து எடுத்துருமா. ஸோ மீதி இருக்க பாய்சனை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ 1 hour அவங்க வந்து உள்ளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த மருத்துவர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் இதனா மெடிசன் பாத் தானே, நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறான். பக்கி பயல. இப்போ என்ன நடக்குது, இவங்க வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம மருத்துவர் தூரமாக இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு எங்கேருந்து இதெல்லாம் தெரியும், எப்படி நீ இதெல்லாம் கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவனா சொல்கிறான், இந்த லின் கிளாங் இருக்கு இல்லையா, அந்த கிளானில் என்னுடைய முன்னோர்கள் எழுதி வச்ச சீக்ரெட்ஸ் இது எல்லாமே நான் வந்து
மெடிசன்ஸ்லாம் படிக்கும்போது அதை பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, என்னென்னமோ மெடிசனல் ஹர்ப்லாம் எழுதியிருக்கியே, அதெல்லாம் எதுக்கு, அதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் அவன் சொல்கிறான், ஒரு மருத்துவர்னா சும்மா கிடையாது, இந்த ஒருத்தன் இருந்தான்ல அவன் மருத்துவரே கிடையாது, அவன் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர்ன்றான். இந்த மனுஷனுக்கா வெறி ஏறுது. அவன் என்ன சொல்கிறான்னா, முதல்ல வந்து சிம்டம்ஸை பார்க்கணும், அந்த பாய்சன் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவு பண்ணோம். இந்த பாய்சன் வந்து போன் வரைக்கும் போயிருக்கான். ஸோ இவன் எதுக்காக இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில இருந்து அதை அப்படியே சரி பண்ணிகிட்டே போயிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக போனில் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பாய்சனையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு தான் வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்ல இங்கே நம்ம மருத்துவருக்கு இதெல்லாம் புரியுது. ஆமாம், அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஆயிடுச்சு. ஸோ அவங்கள வெளியில் எடுத்துலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் என்ன சொல்கிறான், இல்லை இன்னுமே வந்து அந்த பாய்சன் வந்து இவாபரேட் ஆகலை, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமில் இந்த பக்கி வருமா, அது வந்து என்ன சொல்லுது, என்னப்பா க்யூர் ஆகிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னமோ டாக்டர் மாதிரி. அதான் சொல்கிறாங்க, இல்லை இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்போவே சொன்னேன், இங்கே பாரு இப்போ கூட ஒன்றும் கிடையாது, நான் வந்து போய் பேசுகிறேன், அந்த மருத்துவரை வர வைக்கிறேன், நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என்ன பண்ணுறது, நமக்கும் மார்ஷல் காட் டெம்பிளுக்கும் பிரச்சனையாக இருக்குது, பரவாயில்ல நான் போய் பேசுகிறேன் அப்படிங்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, தேவையில்லைங்க இந்த மாதிரி லின்ஃபங்கை வந்து க்யூர் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அவன் சொல்கிறான், என்னத்தை க்யூர் பண்ணுவான், இவனா மெடிசன் ப்ராக்டிஷனரா, இவனே ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட்டு, இவனோட ரெசிபியை போய் நம்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மருத்துவருக்கு கோவம் பொங்குச்சு பாருங்க. உனக்கு என்னடா தெரியும், அவன் ஒரு ஜீனியஸ், உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சரியம். இப்போ அந்த இடத்துல நம்ம லின்ஃபங் எதிர்பார்த்த விஷயம் நடக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெடிக்குது. இவன் சொல்கிறான், இவாபரேட் ஆயிடுச்சு, சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். என்னடா சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே பின்னாடி ஓடுறாங்க. அங்கே உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஷாவோட அம்மா வந்து நல்லா தெளிவாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் பார்த்து நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாவோட விளிம்பில் இருந்தாங்க, இப்போ நல்லா பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ இந்த பக்கி பைபிள் என்ன யோசிக்கிறான், உண்மையாகவே இவனுக்கு மெடிக்கல் ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி லின்ஃபங் தான் உங்களை காப்பாற்றுறான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பார்க்குறாங்க, இவ்வளோ சின்ன பையனா, இப்போயே வந்து இந்த அளவுக்கு திறமைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களை வெளியில் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது லின்ஃபங் என்ன சொல்கிறான், இல்லை வேண்டாம், மீதி இருக்க பாய்சனை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இந்த நீடில்ஸ் அப்படிங்கிறத வாங்குறான். வாங்கி அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க, நான் மீதி இருக்க பாய்சனை உடம்புலேருந்து எடுக்க போகிறேன் அப்படிங்கிறான். அவங்களுமே கண்ணை மூடி மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நீடில்ஸ் என்ன பண்ணுறான்னா, அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் போட்ட உடனே அவங்களோட உடம்புக்குள்ளே இருந்து ஒரு பிளாக் கலர் டிராகன் மாதிரி வெளியில் வருது. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க, என்னடா இது, இந்த பாய்சன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவன் தான் ஃபீனிக்ஸ் ஃபயர்லாம் வச்சிருக்கானே, அடிச்சு துவம்சம் பண்ணி விட்டான் அதை. அதுக்கப்புறமா நீடில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் ஆகிட்டாங்க. இப்போ இங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரின்ஸ் என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ பாட்டி எங்களுக்கு உதவி மேல உதவி செஞ்சுக்கிட்டே இருக்க, நாங்க எவ்வளவுதான்ப்பா உனக்கு நன்றி கடன் படுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஏன்னா முதல்ல உயிரை காப்பாத்தினா, அதுக்கப்புறம் இப்ப இவங்களை காப்பாத்திருக்கான், நாங்க வந்து உனக்கு எவ்வளவுதான்டா நன்றி கடன் படுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இப்ப அந்த பையன் என்ன சொல்றான்னா, நீங்கள் வந்து எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு என்னைக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் வந்து உதவி செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என்னால் முடிஞ்சதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவர் பிரின்ஸ் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா நீ பண்ண ஹெல்ப்புக்கு ஏதாவது கைமாறு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஷாவுக்கும் வந்து கல்யாண வயசு வந்துருச்சு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனுக்கு பக்குன்னு ஆகி போச்சு. ஐயோ இவனுங்க வேற ஏதோ பிளான் பண்ணுறானுங்கடான்னு சொல்லிட்டு, இல்லைங்க என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான், எனக்கு ஃபியான்ஸே ஒருத்தி இருந்தா, அவன் என்ன பண்ணானா என்னோட மார்ஷல் சோல் அப்படிங்கிறத திருடிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் திரும்பவும் இந்த மார்ஷல் சோல் அப்படிங்கிறத உருவாக்கினேன். நான் வந்து கண்டினியூஸாக நிறைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணி அந்த டிவைன் ரெல்முக்கு போக வேண்டியிருக்கு, அவளை வந்து நான் கண்டிப்பாக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா, 7 வருஷத்தில் ஒன்று வந்து மீட் பண்ணுறா அப்படின்னு வேறு சொல்லியிருக்கான் இல்லையா. ஸோ அவளையுமே வேறு போய் பார்க்கணும், அதனால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அவங்களுமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஏன்னா இவனுக்கு நிறைய பிளான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் பிளான்ஸாக இருக்குது, மேரேஜ் எல்லாமே வந்து அவனுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்குன்றது இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இங்கே இந்த மார்ஷல் காட் டெம்பிள் இருக்கு இல்லையா, அவங்கள காட்டுறாங்க. அந்த இடத்துல ஷாங்தியான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். நான் சொன்னல மயக்கம் ஆயிட்டானே, இன்னும் ஏஞ்சிக்கலன்னு. அவன் வந்து இன்னும் கண் முழிக்கல, ஏன் அவன் இன்னும் கண் முழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா, நிறைய மருத்துவர்கள் வந்து பார்த்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனோட சோலே வந்து டேமேஜ் ஆயிருக்கு, இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, மெயின் டெம்பிளுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம மெயின் டெம்பிளுக்கு கூட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, டேய் அவன் வந்ததே மெயின் டெம்பிளில் இருந்து தான், இப்படியே அவனை கூட்டு போனோன்னு வச்சுக்கோ, அங்கே இருக்கிறவங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இது வந்து ரொம்ப பெரிய அசிங்கம், ஸோ அவனை கண்டிப்பாக க்யூர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறானுங்க, அந்த வாட்டர் ஆஃப் லைஃப் இருந்தால் சரி பண்ணிடலாம், ஆனால் அது லின்ஃபங் கிட்ட இருக்குது, மறுபடியும் எங்கே சுற்றி வருது, லின்ஃபங் கிட்டே வருது. அவனை நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிடிக்க போனோம், ஆனால் எங்களால் பிடிக்க முடியல, அந்த பிரின்ஸ் வந்து தடுத்துட்டான், ஸோ என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிறாங்க. இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறான்னா, நானே திரும்ப வரேன்டா, உன் கையை சரி பண்ணு, நம்மளே போயிட்டு அவனை பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. என்னடா இவங்க.
இங்கே நம்ம ஆட்கள் எல்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாவை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஸோ ராஜாவுக்கு போய் வணக்கம் அப்படிங்கிற சொன்னதுக்கப்புறம் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, உன்னை பற்றி நான் எல்லாமே கேள்விப்பட்டேன்ப்பா, உன்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சொன்னாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை நான் கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீ வந்து என் கண்ட்ரியோட ஹீரோ, நீ இந்த இடத்துல வந்து சேஃபாக இருக்கலாம், அந்த மார்ஷல் காட் டெம்பிள்லேருந்து வந்தால் கூட நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நீ எந்த கவலையும் படாத, ஃப்ரீயாயிரு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை எதுக்காக நான் வர வச்சேன் தெரியுமா, உன்னோட மெடிக்கல் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன், என்னோட ஒய்ஃப்க்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, அவளுக்கு வந்து தீராத தலைவலி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவனா சொல்கிறான், ராஜா நீங்களே கேட்டதுக்கப்புறம் நான் முடியாது சொல்ல முடியுமா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்கப்பா. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கா, கத்திக்கிட்டு இருக்கா வழியில். அவன் என்ன சொல்கிறா, ராஜா நீங்கள் உள்ளுக்குள்ளே வராதிங்க, என்னுடைய ஃபேஸை நீங்கள் பார்க்காதீங்க, அது ரொம்ப அகலியாக இருக்குது, நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொன்னோடனே ராஜா என்ன சொல்கிற, சரிம்மா நான் உள்ளே வரல, நான் வந்து இவரை மட்டும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்ஃபங் மட்டும் உள்ளுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ லின்ஃபங் உள்ளுக்குள்ளே போன உடனே பார்க்குறான், அந்த பொம்பளை வந்து கத்திக்கிட்டு இருக்கா, பயங்கரமாக வந்து வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த வேலையாட்கள் இருப்பாங்களே அவங்க வந்து பேசுகிறாங்க, அவங்க கிட்ட கேட்குறான் என்ன சிம்டம்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து அவங்க நல்லா தான் தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு எந்திரிச்சோன்னா தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிப்பாங்க, தலைவலி ஒரு 2 மணி நேரம் போகும், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து படுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா அப்படியே நடந்து போகிறான் பக்கத்தில். அப்போ அவனுக்குள்ள அந்த பறவை இருக்குல்ல, அது சொல்லுது இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவனுக்குமே ஏதோ ஒன்று தப்பாக தான் படுது. சரி ஓகே எப்படியோ நாடி பிடிச்சி பார்க்கணும் இல்லையா, போய் பல்ஸை செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த லேடி அவன் கையை பிடிச்சிருமா, அதை பார்த்தா வேற ஏதோ பிரச்சனை இருக்கும் போல தெரியுதே. ஸோ இதோட இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத முடிச்சுக்கிறேங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.